Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது கேரளாவோட காஷ்மீர் காந்தலூரில் இருக்குங்க. சூப்பரான பிளேஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் இந்தியன் கவர்மெண்ட்னால பெஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்கியிருக்குங்க. அப்புறம் வந்து இதுக்கு கேரளாவோட காஷ்மீர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இமாச்சல் பிரதேசில் சிம்லா, குலு மணாலி, ஜம்மு காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிள் வந்து இங்கே விளையுங்க. அந்தளவு வந்து இங்களுடைய கிளைமேட்டும் வெதர் கண்டிஷனும் இருக்கும். அதனால தான் இதுக்கு அதோட பேருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த காந்தலூரில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. 24 அதாவது 12 மந்த்ஸுமே வருஷம் ஃபுல்லாகவே மழை வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அது போக முருகன் மலை அப்படின்னு சொல்லி ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறை மேலே ஜீப் சஃபாரி பண்ணுறது ஒரு செம்ம ஸ்பெஷலாக இருக்குங்க. அது போக காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அது வந்து ஆஃப் ரோட்டில் ஜீப் சஃபாரி பண்ண ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப அப்போ வர மாதிரி ஒரு சூப்பரான வியூ பாயிண்டாக இருக்கும். அந்த ஒரு வியூ இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரூட் பவுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எல்லா வகையான பழங்களும் விளையக்கூடிய இடம் தான் இந்த காந்தலூருங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, செரி, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏகப்பட்ட ஸ்ட்ராபெரியிலேருந்து பிளாக்பெரியிலேருந்து எல்லாமே விளையக்கூடிய இடங்க. அது சூப்பரான இடம் தான் இந்த காந்தலூர். அதுதான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 days டூர் பிளானாக நம்ம வியூ பண்ண வந்திருக்குங்க. 2 days டூர் பிளானில் இன்னைக்கு டே 1. இன்னைக்கு என்னென்ன இடத்த கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து டே 1ஆகவும் செகண்ட் வீடியோ டே 2ஆகவும் வருங்க. நம்ம வீடியோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த காந்தலூருக்கும் நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழனுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதுக்கு அந்த குட்டி கதையா உங்களுக்கு இடையில சொல்றேங்க. ரிசப்ஷன் பாருங்க, சூப்பராக ஒரு குத்து விளக்கு, ஒரு கோல்டு ஃபிஷ் வச்சிருக்காங்க. உட்காரதுக்கு சோஃபா செட் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு LED கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் சோஃபா இருக்குது. உட்காந்து நம்ம வியூ பார்த்துக்கலாம் ரூம் கொடுக்குற வரைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முன்னிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. நமக்கு 7th floor இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 303 கொடுத்துருக்காங்க. நமக்கு ரூமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் ரூமுக்கு போய் பார்த்து வந்துடலாம். வாங்க போகலாம். நமக்கு சோலா ஹேவன் ரிசார்ட்டில்
ட்ரிபிள் ஷேரிங் ரூமில் கொடுத்துருக்காங்க. இப்போ டபுள் பெட் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்க. பெட்டு பாருங்க நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க, நம்ம இதில் ஓப்பன் பண்ணி வியூ பார்த்துக்கிற மாதிரி. அப்படியே பால்கனி வியூ பார்த்துடலாம். சூப்பராக பாருங்க. இங்கே ஆக்சுவலி நைட்டில் ஃபயர் கேம்ப் இருக்க மாட்டிருக்கு, அந்த ஃபயர் கேம்புக்கான இதுதான் அங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வேன் 2 வேனில் நம்ம வந்தோம், டெம்போ ட்ராவலர் அதை அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு காரில் வந்தோம், சுரேஷ் சார் அது இங்கே நிற்கிது. செம்மையான ஹில் ஸ்டேஷனாக இருக்குங்க. நம்ம இப்போ கடல் மட்டத்துலேருந்து 5000 அடி உயரத்தில் ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் இருக்கிறோம், காந்தலூர். எல்இடி டிவியும் ஒரு டீபாய் உட்காரத்துக்கு சேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கிளாஸ் வியூ பார்க்குற மாதிரியும் இது கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி மேக்கிங் பண்ணிக்கிறதுக்காக காஃபி மேக்கர், வாட்டர் பாட்டில் ஒன்று, 2 கிளாஸ் கப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேஷை கொடுத்துருக்காங்க. டீ, காஃபி, மில்க் பவுடர், சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சோழ ஹெவன் ரெசார்ட்டோட ரிசப்ஷன் நம்பரும் ரெஸ்டாரண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி இல்லை, நல்ல ஜில்ஜில்னு இருக்காங்க, ஏசி இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மவுண்டிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க, உஷா ஃபேன். கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 6 உயரத்துக்கு பெரிய கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கபோர்ட் இருக்குங்க, நம்மளுடைய இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. ஆங்கர், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் வர 2 இது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசன், ஒரு கிளாஸஸ், வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. செருப்புட்டு நடந்தோம்னால சும்மா ஜில்ஜில்னு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஒரு இன்டர்காம் டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க. ரூமெல்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்ம வந்திருக்கிறது ஒரு 3 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல், சோழா ஹேவன் ரெசார்ட். பால்கனி வியூவோட ஒரு சூப்பரான இதாக இருக்க போது வாங்க என்ஜாய் பண்ணலாம். தங்கக்கூடிய சோழா ஹேவன் ரெசார்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 8:30க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். அதை சாப்பிட்டு நம்ம அடுத்து வந்து ஆஃப் ரோடு ஜீப் சவாரியில் 2 வாட்டர் ஃபால்ஸு, முருகன் பாறை, அப்புறம் வந்து ஷாப்பிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் கார்டன் இதெல்லாமே பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அங்கே நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. இன்னும் ஃபுட் ரெடி ஆகல, அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி சாப்பிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். சோழா ஹேவன் ரெசார்ட்டில் கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான புட்டு, தோசை, அதுக்குண்டான கடலைக்கறி, சாம்பார், ஃப்ரூட் சாலட், ஸ்வீட்டுக்கு அல்வா, ஆம்லேட் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் ப்ரெட் இருக்குங்க, ப்ரெட் அண்ட் ஜாம் இருக்குது, அப்புறம் ஆம்லேட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. கேரளா ஸ்டைல் புட்டு, தோசை, கடலைக்கறி, சட்னி, ஆம்லேட் சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம 2 ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் முருகன் பாறை அப்படிங்கிற ஒரு பாறையை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் இருக்குது, அப்புறம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான காந்தலூரில் நம்முடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஜீப் வந்துருச்சுங்க. நம்ம ஜீப் மூலிமா நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஜீப் வந்துருச்சுங்க. நம்ம கேட்டு ஃப்ரண்ட் சீட்டே வாங்கிட்டோம். அப்போ தான் ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரியை நல்லா என்ஜாய் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்டே வாங்கியிருக்கோம். வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி இது வரைக்கும் நம்ம போனதில்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜீப்பில் ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜீப்பில் ஏறிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து ஒரு அடிதடி ஆயிடுச்சு. நம்ம எப்படியும் நம்ம ஆஃபீஸரோட செல்வாக்கெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் சீட்டு பிடிச்சிட்டோம். நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு நம்ம பிளான் பண்ணலீங்களாமாங்க. இந்த ஜீப் வந்துட்டு இருக்கு. இந்த ஜீப் வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி டிராவல் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆஃப் ரோடு ஜீப் சவாரி பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் போகிறது முருகன் மலை. அங்கே ஒரு சின்ன முருகர் கோயில் இருக்கு. ஒரு பாறை மேலே நம்ம ஜீப்லாம் போகும். அப்போ ஆஃப் ரோடு ஜீப் சவாரியில் பாறை மேலேயும் ஜீப் போக போகுது. அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம ஆடிட்டர் ராஜேந்திரன் சார் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாரு போகிறதுக்கு.
நம்ம காந்தலூர் ட்ராவலில் ஃபஸ்ட்டாக வந்திருக்குது பார்த்தீங்கன்னா மறையூர் ஜாகரி, மறையூர் சர்க்கரை அதை தான் பார்க்க வந்திருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் தயாரிக்கிறது வந்து காட்டுறாங்களாம்மா. அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வியூ பண்ணி நிறுத்தியிருக்காங்க. வாங்க போய் பாட்டு வந்துடலாம். எப்படியுமே கிடைக்கிறதுல எனக்கு பக்கத்தில் வந்து கிளம்பி போய்ப்பாங்க. சரி காலையில் காமிக்கிறோம். இன்னைக்கு நைட் தான் போல அனுப்பேன். நம்ம காந்தலூரில் விசிட் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துக்கூடிய டெம்போ ட்ராவலில் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. அதனால தான் இப்போ ஜீப் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஜீப்போட டிக்கெட்டு சார்ஜ் எவ்வளோன்னு இது செக் பண்ணாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாங்க. காலையில் 9:30 எடுத்தோம்னா ஈவினிங் 6:30 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 2 ஃபால்ஸு, ஒரு முருகன் மலை, ஒரு வியூ பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட்டு, அது போக சாண்டில் கார்டன் சொல்லி இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஜீப்புக்கு 4000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 4000 ருபீஸுங்க. ஒரு ஜீப்பில் வந்து 8 பேர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது சாண்டில் இதில் போயிட்டு இருக்குங்க. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்தனமாக இருக்குங்க. இதெல்லாமே அடுத்து அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம போகிறது வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அடுத்து சந்தன காட்டுக்கு போக போகிறோம். சாண்டில் ஜங்கல் பாருங்க. ஆஃப் ரோடு போய் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ரோடு கிளியராக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வந்துட்டு இருக்கு. தூரத்தில் பார்த்து நமக்கு தெரியுது. என்ன ஃபால்ஸுங்க? இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எர்ச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்குங்க. இந்த தூரத்தில் போய் பார்க்கும்போது தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. நம்ம காந்தலூர் ட்ரிப்பில் அடுத்து பார்க்க வருது எர்ச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸுங்க. தண்ணி நல்லா வந்துட்டு இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நல்லா டவுனுங்க. நல்லா ஃபுல்லாக கீழே இறங்கி தான் போயிட்டுருக்கு. இந்த எர்ச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அடுத்தது நம்ம சாண்டில் ஜங்கலுக்கு போக போகிறோம். சந்தனக்காடு ஃபுல்லாக சந்தன மரமாக இருக்குமாமா, அந்த இடத்துக்கு போக போகிறோம். முருகன் மலை போகிறோம். அதை பார்த்துட்டு அடுத்தது முருகன் மலைக்கு போக போகிறோங்க. அப்புறம் காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்காமாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு திரும்ப நம்ம தங்கியிருக்க சட்டை போக போகிறோம். வாட்டர் பாருங்கள். அதுங்களா மேலையா? அந்த மேலே தெரியுது பாருங்க. அதுதான் முருகன் மலை பாறை. அடுத்தது இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம். தண்ணி பாருங்க நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது. செம்மையான வியூ பாயிண்ட் இருக்குங்க. நம்ம தான் முருகன் மலை. ஜீப் அங்கேயே போகுங்களா? ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலேயே போகுங்க. நம்ம ஜீப் சஃபாரி அதில் போய் பண்ண போகிறோம். ரோடு மேலே மந்தோபில் ஸ்கை எலச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் அதை பக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். இப்போ நல்லா க்ரௌடாக தான் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே. நிறைய ஜீப்புங்க. ஃபுல்லாக ஜீப்பில் தான் எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
எலச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸுங்க. செம்மையாக தண்ணி ஊற்றி பாருங்க. சாரல் மலையோட பயங்கரமாக இருக்குது. நம்ம சுரேஷ் சார் கூட வந்திருக்காரு. சார் தான் நம்ம இங்கே வரதுக்கு முக்கியமான காரணம். நம்ம டீமோட எல்லாருமே இங்கே இருக்காங்க. எலச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸில் செம்மையாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குங்க. மேலே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம எலச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கோம். சூப்பராக தண்ணி சாரல் மரம் மாதிரி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம முருகன் மலைக்கு போக போறோம். ஜீப்லயே பாறை மேலே போக போறோம். அடுத்து அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எலச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம சந்தனக்காடுக்கு போக போகிறோங்க. சாண்டில் ஜங்கலுக்கு போக போகிறோம். தயாரா? கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் சவுத் ரிசர்ச் யூனிட் திருவனந்தபுரம் பர்மேடா 198081 சாண்டில் சீட் ஸ்டாண்ட் அக்கலாப்பேட்டை. இது பார்த்தீங்கன்னா சந்தனக்காடுங்க. சாண்டில் ஃபாரஸ்ட், இது ஃபுல்லாகவே சாண்டில் ஃபாரஸ்ட்டுங்க. இது உள்ளே போக அலோடு கிடையாது. வெளியேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படக்கூடிய சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய காடு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 3.2 ஹெக்டேர். காந்தலூர்ல டே 1ல நம்ம ஃபர்ஸ்ட் எலச்சிபாறை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அடுத்து சந்தனக்காடு பார்த்தோங்க. அடுத்தது முருகன் மலை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கதான் அடுத்து டிராவல் பண்ண போறோம். போலாமா? நம்ம போயிட்டு இருக்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா சந்தனக்காடு தாங்க. இது எல்லாமே சந்தன மரம் தான். டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க. சேஃப்டி செக்யூரிட்டி வச்சு கேரளா கவர்மெண்ட் பத்திரமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மான் பாருங்க. அங்கே பாருங்க ஒரு மான் இருக்குது. புள்ளிமான் இங்க பாருங்க. ஒரு புள்ளிமான் இருக்குது பார்த்துட்டு இருக்கு. 2 மான் இருக்கு. மொத்தம் 3 மான் இருக்குங்க அதே இடத்துல. அதில் காட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப முருகன் மலையில வந்து பாத்துருப்பீங்க. பாறைமலை ஆஃப் ரோட்ல செம்மையா ஜர்னி இருந்தது, பாத்துட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம். வாங்க இங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போலாம். நம்ம காந்தலூர்ல அடுக்க பார்க்க வந்திருக்கிறது முருகன் மலைங்க. செம்மையா இருந்துங்க ஜிப் ஜர்னி. பாறைமலை சூப்பரா ஓட்டினாரு டிரைவர்லாம். எல்லா ஜிப்பும் இங்க வந்துட்டு தான் போகுதுங்க. அப்படியே மறுபடியும் ஏற்ற முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருகன் மலையோட பாறையெல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரியெல்லாம். அடுத்து வந்து நம்ம காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோங்க. இப்போ நம்ம ரெசார்ட்லேருந்து வந்திருந்தோம் இல்லைங்களா, அதே இடத்துக்கு நம்ம திரும்ப போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். திரும்ப வந்த ரூட்லேயே தான் போக போகிறோம். நம்ம அடுத்தது காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்லாம் மீட் பண்ணலாம். முன்னாடியா காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. ரோடு பார்த்துருப்பீங்க, செம்ம ஆஃப் ரோடுங்க. ஜீப்பு கம்மிட்டது மட்டும் தான் பாக்கி, மீது எல்லாமே பண்ணிட்டார் டிரைவரு. வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், தண்ணி பாருங்கள், செம்மையாக ஓடி ஊற்றிட்டு இருக்குது. ஜீப்பு பாருங்கள், ஏகப்பட்ட ஜீப்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டேனால செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம அடுத்து அங்கே தான் குளிக்க போகிறோம். காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸில் நல்லா குளிச்சோம். சூப்பராக இருந்துங்க. தண்ணி நல்லா ஜில்லஸு, செம்ம ஃபோர்ஸுக்கு தண்ணி. இங்கே பாருங்க, இன்னும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் குளிச்சிருப்போம். நம்ம கூட வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்கு. எல்லாரும் வாங்க. காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் செம்மையான இது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அந்த வந்த வழி பார்த்துருப்பீங்க. தாறுமாறாக இருந்தது. ஜீப்பை கமுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வழி. திரும்ப நம்ம அதே வழியில் தான் போக போகிறோம். நம்ம ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். டின்னருக்காக போக போகிறோம். டின்னரில் லஞ்சுக்காக போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. இப்போ அடுத்து வியூ அது வந்த வழியிலே தான் திரும்ப நம்ம போக போகிறோம். ஜீப் சஃபாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் போகிறோம். வாங்க போகலாம். காந்தலூர் ட்ராவலில் பாருங்கள், ஜீப் தான் அதிகமான இதாக இருக்குங்க. எத்தனை வகையான ஜீப் இருக்குது பாருங்கள். மகேந்திரா ஜீப் இருக்குது. அப்புறம் ஜீப் அப்படிங்கிற கம்பெனி ஒன்று இருக்குது. அது கலர் பாருங்கள், கிரே, பிளாக்கு. இது ஒரு கலராக இருக்குங்க. இது ஒரு கலர், மெரூன் கலர். ஏகப்பட்ட கலரில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. ஜீப் வெரைட்டிங்க பாருங்கள். ஃபுல்லாக ஜீப்பாக தான் இருக்குங்க. ஏன்னா ஜீப் இல்லாமல் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாதுங்க. மற்ற காரை நம்ம ஓன் வெஹிக்கிள்லாம் வர முடியாது. ஜீப்பில் தான் நம்ம இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். வரப்போ ரோடை பார்த்துருப்பீங்க. செம்மையான ஒரு ஆஃப் ரோடு கண்டிஷன், குழியாக இருந்தது. அது வந்து ஜீப்பு தான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் வர்றதுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லஞ்சுக்கு திரும்ப நம்ம ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ காலையில் போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அங்கே போன இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்திருக்கோம். இப்போ நம்ம போனது காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வந்திருந்தோம். செம்மையாக இருந்தது. ஜீப் சஃபாரி சூப்பராக பண்ணியிருந்தார் தம்பி, டிரைவர் தம்பி. பயங்கரமாக இருந்தது பார்க்குறது, சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நம்ம சாப்பிட்டு 2 வியூ பாயிண்ட் இருக்காமாங்க. இந்த 2 வியூ பாயிண்ட்டுக்கும் ஒரு ஃப்ரூட் கார்டன் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்ட்ராபெரி கார்டன், ஆரஞ்சு கார்டன்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் இன்னொரு ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரெடி ஆகிட்டு அந்த இடத்துக்கு போக போகிறோம். அதுதான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையிலேயே காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸு பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா, அது ஆஃப் ரோடு கூட இல்லை, ரோடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது பார்த்ததுக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அடுத்து இப்போ லஞ்சுக்கு போகிறோம். லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை அவங்க ஒய்ஃபு கட்டி கொடுத்தாங்க. லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், கேரளா ரைஸ், ஒயிட் ரைஸ், கேரளா ரைஸு, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், பொரியல், அப்பளம், வெஜிடபிள் ஊறுகாய் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, இது சாம்பார், இது கேரளா ரைஸ், அதாவது பச்சரிசி. ஆமாம். இது நம்ம தமிழ்நாடோட உளுங்கலரிசி. ஆமாம், தமிழ்நாடு அரிசி. ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லஞ்ச் முடிச்சிட்டோம். ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார், தயிர், அப்பளம், வடை, ஊறுகாயெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் தான் இருந்துச்சுங்க, தமிழ்நாடு ஃபுட் மாதிரி இல்லை. காலையில் சாப்பிட்டது எப்படி புட்டு, கொண்டக்கறி, கொண்டக்கடலை கறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் இருந்ததோ அதே போல் தான் இதுவும் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து இது பார்க்குறதுக்காக போக போகிறோம். 2 வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இந்த கார்டன்லாம் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் கார்டன், ஆரஞ்சு கார்டன், ஸ்ட்ராபெரி கார்டன்லாம் இருக்குங்க, அதெல்லாம் கூட்டு போகிறேன்னு இருக்காங்க. அப்புறம் ஷாப்பிங் கூட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து ரெடி ஆகிட்டு அதில் போகலாம். அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வியூ பாயிண்ட் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஜீப் ரெடியாக இருக்குது, நம்மளும் ரெடியாக இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. பஸ் போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். தம்பி நம்மளை கூட்டு போகிறது. அந்த ஆஃப் ரோடு ஜீப் ட்ரைவ்லாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக ட்ரைவ் பண்ணார். தம்பி உங்கள் பேர் என்ன? ரஞ்சித் தான் இது பண்ணாருங்க. இப்போயும் நம்ம தான் கூட்டு போகிறாரு. ஒரு ஹை சொல்லிடுறோம் சேனலுக்கு. ஸ்கார்ஃப் அவங்க எங்கே இருக்கும்? ஸ்கார்ஃப் பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தேன் பாறைங்க. இந்த மலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேனாகவே இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த காந்தலூர் இருக்குன்ட்டு. அந்த இதுதான் இந்த தேன் பாறைங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கீழே பாருங்கள், மலை உடஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது கீழே போகிற இருக்கிறது எல்லாமே இந்த தேன் தான். தேன் கூடு கட்டியிருக்கு ஃபுல்லாக. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். தேன் பாறை, ஹனி ரேக். மேல் மட்டும் தான் தேனை. ஆமாம், நம்ம அடுத்து பார்க்க வந்திருக்குது ஹனி ராக் என்ட்ரி காந்தலூர். இதுதான் போய் உள்ள போய் பார்க்க போகிறோங்க. இப்போ பாறை பார்த்தோம் இல்லைங்களா, ஹனி இருக்கிற இது தேன் கூட ஃபுல்லாக இருக்கிறது, அந்த இதுதான் பார்க்க போகிறோம். உள்ள வாங்க போகலாம்.
போகக்கூடிய பாதை பாருங்கள், அதில் கரெக்டாக முடான பாதையாக தான் இருக்குது. படிக்கட்டுலாம் இல்லை, அப்படியே மண்ணிலேயே கொஞ்சம் செதுக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போகிறோம். நம்மளும் அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. வாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஹனி ராக் ஃபுல்லாக பாருங்கள், தென்கூடாவே இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறோம். ஜூம் பண்ணிங்கனாலே காட்டுக்குள்ள இது இல்லை சார், இது வந்து இங்கிருந்து வந்தாலும் பாறையில் எடுக்கக்கூடிய தேன் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க, ஸ்டால் போட்டு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் போகிற வழியில் நம்ம ஹனிராக்கை பார்த்தோம். அடுத்தது நான் லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் போக போகிறோம். வாங்க போகிறோம். ஐயா அங்கேயே 1000 ரூபா தான், அங்கேயே 1000 ரூபா தான். நம்ம வழியாக லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து டிக்கெட்டு என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரீயில் வுட் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹவுஸ் மேலே ஏறி பார்த்தா வியூ பாயிண்ட் தெரியும். அதை பக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், 2-3 இது இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஃபுல்லாக வியூ. அங்கே மேலே ஏறி பார்த்துடலாம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம உள்ளே போய் அதை பார்க்கலாம். லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் வந்துட்டோங்க. அந்த எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு போய் பார்த்தா வியூ தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்துடலாம். இருட்டு கட்டிகிட்டே இருக்குது. டைம் இப்போ 4:30 ஆகுதுங்க. 4:30. லைட்டாக மிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து வியூ நல்லாவே இருக்குது. நம்ம லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் பார்த்தோங்க. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாறையில்
செம்மையாக அப்படியே சூப்பராக வியூ எல்லாம் தெரியுற மாதிரி அட்டகாசமாக இருந்துச்சு. வியூ பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வியூ பார்க்குறது எல்லாமே முடியுதுங்க. அந்த ட்ரிப்பு முடியுது. அடுத்து நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபயர் கேம்ப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் கேம்ப், டிஸ்கோ டான்ஸ்லாம் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் டின்னர் இருக்குது. டின்னர் முடிச்சுட்டு இன்றைக்கி டே எண்ட் ஆக போகுதுங்க. இன்றைக்கி டே 1 எண்ட் ஆகுதுன்னா நாளைக்கு மார்னிங்கில் டே 2 ஸ்டார்ட் ஆகுங்க. இன்றைக்கி டே 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது ரெசார்ட்டில் போய் ஃபயர் கேம்ப்பு அப்புறம் டின்னர் 2 இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ரெசார்ட்டில் போய் நம்ம மீட் பண்ணலாம். டே 1ஓட சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம இந்த ரெசார்ட்டோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 3 ஷேரிங் பெட்ரூம். அது வந்து டபுள் பெட்ரூம் 3 ஷேரிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 4500 பெர் டேக்கு. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு லஞ்ச் டின்னர் வேணும்னா நீங்கள் தனியாக அதை பே பண்ணி நீங்கள் ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா இது பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் இருக்குது, டார்மெண்ட்ரி இருக்குங்க. டார்மெண்ட்ரினா ஒரு 10 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 7000 அந்த ரேஞ்ச் வருங்க. இந்த எல்லா பேசிஸ்லையுமே இங்கே இருக்குங்க. இந்த ரெசார்ட் இல்லாமல் நீங்கள் காந்தலூர் வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் பெர் டே பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 3 வேளை ஃபுட்டு கொடுத்து ரூம் கொடுத்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது போக உங்களுக்கு ஜீப் சஃபாரி மற்றபடி சைட் சீயிங்லாம் பார்க்கணும், அது நீங்கள் தனியாக பே பண்ணி பார்த்துக்கணும். அது போக இன்னொரு இது இருக்குங்க. எப்படின்னா பேக்கேஜ் மாதிரி இருக்குங்க. அந்த பேக்கேஜ் எப்படின்னா ஒரு ஆளுக்கு 1750 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. அது எப்படின்னா நீங்கள் 6 பேர் 8 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பாக ஒரு குரூப்பாக வரும்போது அந்த குரூப்பாக தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த வேரியேஷன் அமௌண்ட் வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் காந்தலூர் வரதா இருந்தால் ஆன்லைன் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து நீங்கள் காந்தலூர் என்ஜாய் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு இது தாங்க. ஒரு க்ரௌட் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சோம்னா இந்த இடத்துக்கு வரலாங்க. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இது வந்து க்ரௌடெலாம் ரொம்ப கம்மிங்க. இங்கே வந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியே ரொம்ப ஃபேமஸுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கியிருக்கக்கூடிய சோலா ஹேவன் ரெசார்ட்டில் 2 குழந்தைங்க தூரி அடிக்கிட்டு இருக்காங்க. தூரி பிடுங்கி கீழே விழுவாமல் இருந்தால் சரி. நம்ம காந்தலூர் ரீச் பண்ணுறதுக்கு 2 வழியை ரீச் பண்ணலாங்க. ஒன்று ரோட் ட்ரிப்புங்க. ரோட் ட்ரிப் வரதா நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரிங்க. சென்னை வந்துட்டு சென்னை மூலிமா அங்கே வரலாம். இல்லைனா அங்கேருந்து வந்தீங்கன்னா பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டரில் தான் இந்த காந்தலூர் ரெசார்ட் இருக்குங்க. இந்த 50 கிலோமீட்டர் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் உங்களுக்கு மூணார் வந்துருங்க. மூணார் போகிற மெயின் ரோட்டில் தான் இந்த காந்தலூர் வில்லேஜ் இருக்குங்க. இன்னொரு ரூட் இருக்குங்க. அது வந்து நீங்கள் தேனி, கம்பம், குமுளிலாம் போய் அங்கேருந்து மூணார் வழி இங்கே வரலாம். அது வந்து சுற்று வழிங்களாமா. நம்ம எங்கே இருந்தாலும் உடுமலைப்பேட்டையிலேருந்து இந்த காந்தலூர் தான் ரொம்ப சீப்பான வழிங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கனாலுமே உடுமலைப்பேட்டை வந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசி, அதாவது கேரளாவோட அரசு பேருந்து இருக்குங்க. அதில் ஏறி மறையூர் வந்துடலாம். மறையூரில் வந்து காந்தலூர் பஸ் இருக்குங்க. நாங்கள் நிறைய பஸ்ஸு பார்த்தோம், டவுன் பஸ் நிறையா வருது. மறையூருக்கு அப்படியும் வரலாம். இல்லைனா நீங்கள் ட்ரெயினில் வரதா ஐடியா இருந்ததுன்னா நேராக எங்கே இருந்தாலும் உடுமலைப்பேட்டை போட்டு டிக்கெட் போட்டு உடுமலை ட்ரெயின் ஜங்ஷன் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பஸ் டவுன் பஸ்ஸே ஏறி மறையூர்லேருந்து காந்தலூர் ரீச் பண்ணிடலாம்.
இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குங்க. நீங்கள் எந்த ரெசார்ட்டில் தங்குறீங்களோ அந்த ரெசார்ட்லேயே நீங்கள் ஜீப் புக் பண்ணிங்கன்னா அந்த ஜீப்பே வந்து உங்களுக்கு அங்கே உடுமலைப்பேட்டையிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு ரெசார்ட்டுக்கு வந்து விட்டுருவாங்க. அடுத்த நாள் சைட் சீயிங்கும் உங்களுக்கு நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா 1 டேல 4 டேஸ் உங்களுக்கு 4000 rupeesல 1 டே பெர் டே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டிடுவாங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இது இருக்கும் உங்களுக்கு காந்தலூர் வரதுக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு சேலத்துலேருந்து வரும்போது 253 கிலோமீட்டருங்க. இதே நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ப்ளஸ் ஒரு 350ங்க. ஒரு 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க சென்னையிலேருந்து வரும்போது. ஒரு சூப்பரான அருமையான ஹில் ஸ்டேஷனுங்க. பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக கூட்டமே க்ரௌடெலாம் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு சாட்டர்டேங்க. சாட்டர்டே சண்டேயில் பார்த்தால கூட்டம் வந்து லிமிட்டாக தான் இருக்குங்க. இன்னும் வீக் டேஸ்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். வந்து நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. டைம் இப்போ 6 மணி ஆகுது. மிஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு. நல்ல ஜில்னஸ் செம்ம கூலிங்காக சூப்பராக இருக்குது நம்ம இது பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட காஷ்மீர் சொல்கிறதுக்கு இங்கே ஆப்பிள் கார்டன் இருக்குது தான் காரணங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளம்ஸ் எல்லா பழமும் இங்கே இருக்குங்க. இது வந்து ஃப்ரூட் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிசம்பர் மாதம் வந்தனால எந்த இதுவுமே சீசன் இல்லைங்க. ஆப்பிளுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் சீசன் ஆமாம். ஸ்ட்ராபெரி இப்போ தான் பயிர் நட்டுருக்காங்களாம். அது வரதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகுங்களா. ஜனவரி பிப்ரவரியில் தான் வருமாமா. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டுக்கும் பக்கத்துலேயே தான் வந்து அந்த ஃப்ரூட் இது எல்லாமே இருக்குங்க. ஆரஞ்சு அந்த கார்டன் எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவும் சீசன் இல்லாதனால அங்கே போய் நம்ம எதுவும் பார்க்கலைங்க. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து நைட்டு இப்போ வந்து ஃபயர் கேம்ப் நடக்க போது அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சூப்பராக இருக்குங்க. நம்ம வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியாக நம்ம எல்லாருக்கும் புக் பண்ணதுனால வேறு யாருமே இல்லைங்க. நம்ம ஆளுங்க மட்டும் தான் இருக்கிறோம். நல்லா ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த காந்தலூர் இருக்கிற சோலா ஹெவன் ரெசார்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழனுடைய சம்மந்தப்பட்டதான் இந்த காந்தலூர் சொல்லணும் இல்லைங்களா. அதுக்கூட ஸ்டோரி சொல்லிடுறேங்க. அதாவது நம்ம ராஜராஜ சோழன் வந்து அருள்மொழிவரம்னா இருக்கும்போது அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனை வந்து வீரபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னரை ஒருத்தர் கொலை பண்ணிடுவாருங்க. போரில் தோக்கடிச்சு கொன்றுவார். அதுக்கு பழிவாங்கும் வகையை பாண்டியர்களோட ஆபத்து உதவிகள் அப்படின்னு சொல்லி பாண்டிய நாட்டு விசுவாசிகள் வந்து சில பேர் ஊடுருவி சோழ நாட்டுக்குள்ள தஞ்சாவூருக்குள்ள ஊடுருவி ஆதித்த கரிகாலனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் வந்து கொன்றுவாங்க. அந்த கொன்னது வந்து அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மறைஞ்சிருவாங்க. அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அவர் இறந்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழனோட சித்தப்பா வந்து ஆட்சி ஆளுவாருங்க 14 வருஷம். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அருள்மொழிவர்மனாக இருக்கக்கூடிய அவர் வந்து ராஜராஜ சோழனை பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக பதவி ஏற்றுக்குவாருங்க. அவர் ஏற்றதுக்கப்புறம் அவர் வந்து முதல் போருக்கு வந்ததே இந்த காந்தலூருக்கு தாங்க. ஏன்னா அந்த பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் பார்த்தீங்கன்னா இந்த காந்தலூரில் தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது கண்டுபிடிச்சி அவர் முதல்ல போருக்கு வந்து காந்தலூரில் அவங்கள தோக்கடிச்சு வென்றது தான் இந்த காந்தலூரோட சிறப்புங்க. வரலாறுலேயே இந்த காந்தலூர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து இது வரைக்கும் எந்த போர்லையுமே தோற்றது இல்லைங்க. அவர் முதல்ல போர் வந்தது இந்த காந்தலூரில் அந்த பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளை கொண்டது தான் முதல் போர் வெற்றிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாமே வெற்றி தான். அதுதான் இந்த காந்தலூருக்கும் நம்முடைய ராஜராஜ சோழனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. டைம் இப்போ 6 மணி ஆகுதுங்க. நமக்கு டீ டைம். மிளகா பஜ்ஜியும் டீயும் கொடுத்துருக்காங்க. இப்போ மிளகா பஜ்ஜி ரெடியாக இருக்குது. வாழைக்காய் பஜ்ஜி டீ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க. அது இது ஒன்று, இது வந்து கிரீன் டீ.
நைட்டு டின்னருக்கு நம்ம வந்துட்டோங்க. டின்னருக்கு புஃபே சிஸ்டத்தில் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், சாம்பார், இது சப்பாத்தி, வெஜிடபிள் கிரேவி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், அப்புறம் வெஜிடபிள் சாப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டின்னர் முடிச்சு வச்சுங்க. டின்னர் பரவாயில்லையாகவே இருந்தது. சிக்கன், எக் கிரேவி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், சாம்பார், எல்லாமே வச்சாங்க. நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டு பண்ணிட்டோம். இன்றைக்கி டே 1ஓட எண்டு லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம காலையில் மார்னிங் சந்திப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே 2ல் செகண்ட் வீடியோ வரும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல்.